வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் 6வது 7வது உள்ள சொல்லும் பொருளும் இதோட சொல்லும் பொருளும் 11th முடிஞ்சிருச்சு. இனிமேல் 12th தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீர்த்தி என்பதன் பொருள் என்ன? கீர்த்தி என்பதன் பொருள் என்ன? 1வது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா புகழ். 2வது வினா, புலம் என்பதன் பொருள் என்ன? புலம் என்பதன் பொருள் என்ன? 2வது வினாவிற்கான சரியான விடை அறிவு. 3வது வினா, மீன் என்பதன் பொருள் என்ன? மீன் என்பதன் பொருள் என்ன? 3வது வினாவிற்கான சரியான விடை விண்மீன். 4வது வினா, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். மயங்கொலி பிழையில கேட்கலாம், சொல்லும் பொருளையும் கேட்கலாம். தலை என்பதன் பொருள் என்ன? தலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 4வது வினாவிற்கான சரியான விடை விலங்கு. 5வது வினா, மிடிமை என்பதன் பொருள் என்ன? மிடிமை என்பதன் பொருள் என்ன? 5வது வினாவிற்கான சரியான விடை மிடிமை என்பதன் பொருள் வறுமை. 6வது வினா, நமன் என்பதன் பொருள் என்ன? நமன் என்பதன் பொருள் என்ன? 6வது வினாவிற்கான சரியான விடை நமன் என்பதன் பொருள் யமன். 7வது வினா, நடலை என்பதன் பொருள் என்ன? நடலை என்பதன் பொருள் என்ன? 7வது வினாவிற்கான சரியான விடை இறப்பு. நடலை என்பதன் பொருள் இறப்பு. 8வது வினா, ஏமாப்போம் என்பதன் பொருள் என்ன? ஏமாப்போம் என்பதன் பொருள். 8வது வினாவிற்கான சரியான விடை ஏமாப்போம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. 9வது வினா, ஆழிமலை கண்ணா என்பதன் பொருள் என்ன? ஆழிமலை கண்ணா என்பதன் பொருள். ஆழிமலை கண்ணா என்பதன் சரியான விடைன்னு பார்த்தோம்னா மலை தெய்வம். 10வது வினா, ஊழி முதல்வன் என்பதன் பொருள் என்ன? ஊழி முதல்வன் என்பதன் பொருள் என்ன? 10வது வினாவிற்கான சரியான விடை ஊழி முதல்வன் என்பதன் பொருள் கண்ணபிரான். 11வது வினா, ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழி என்பதற்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அந்த பாட்டோட லைனுக்கு கீழே ஆழினா கடலா மோதிரமா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே 11th ஓல்டு புக்கில் அந்த லைனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 10th வரையும் பார்த்துருந்தீங்கன்னா அதற்கான பொருள் தெரிஞ்சிருக்கும். ஆழி என்பதன் பொருள் இங்கே சரியான விடைன்னு பார்த்தோம்னா சக்கரம். 12வது வினா, சாரங்கம் என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சாரங்கம் என்பதன் பொருள் என்ன? 12வது வினாவிற்கான சரியான விடையின் சாரங்கம் என்பதன் பொருள் வில். 13வது வினா, பாலி என்பதன் பொருள் என்ன? பாலி என்பதன் பொருள். 13வது வினாவிற்கான சரியான விடை பாலி என்பதன் பொருள் வலிமை.
14வது வினா ஓங்கு நீர் என்பதன் பொருள் என்ன? ஓங்கு நீர் என்பதன் பொருள் என்ன? 14வது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஓங்கு நீர் என்பதன் பொருள் கடல். 15வது வினா இது மாதிரி சொல்லும் பொருளா மரத்துக்கான பொருள் நிறைய இருக்கு, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போதி என்பதன் பொருள் என்ன? நம்ம 9th நியூ புக்லேயே நிறைய மரங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு புக்கில் உள்ள போதி என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 15வது வினாவிற்கான சரியான விடை அரச மரம். போதி என்பதன் பொருள் அரச மரம்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. நீங்கள் 15க்கு எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட 11th ஓல்டு புக்கு சொல்லும் பொருள் முடிஞ்சிச்சு. நன்றி.